மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல கமர்தீனோட அக்காவும் 200% நண்பனும் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அந்த 200% நண்பன் என்ன பேச போறாருன்றதுதான் நான் ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா அக்கா ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரொம்ப தெளிவா என்ன கன்வே பண்ணமோ அழகா கமர்தீனுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் மக்களே. அதை தயவு செய்து நீங்க அதை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கரண்ட் லைவ் அப்டேட் சொல்லிடுறேன். இந்த ப்ரோமோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல ரியாவும் அரோராவோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வீட்டுக்குள்ள நுழைந்து விட்டார்கள் அப்படின்றதா இப்ப கரண்ட் லைவ் அப்டேட். அடுத்த வீடியோல அதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஓகே, ஆழி சூழ்ந்த உலகிலே அப்படின்ற ஒரு பாட்டு அக்கா ஃப்ரெண்டு குழந்தை அப்படின்ற மாதிரி போட்டோன்னே ஸோ ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கிறார். வா மச்சான் வா மச்சான் வா மச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அதில் குறிப்பாக ரெண்டு பேரும் வைபிங் டான்ஸ் ஸ்டெப் போட்டு அந்த ஒரு கட்டி அணைத்த தருணம் அருமையோ அருமை அப்படின்றதான் ஒரு ஃபீல். ஓகேவா, இது ஒரு பக்கம். அடுத்து அக்கா வராங்க. அக்கா கிட்ட வரும்போது பார்வதி, ஹலோ அக்கா எப்படி பாரு எப்படி இருக்கீங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹலோ அக்கா எப்படி இருக்கீங்க பாருன்ற மாதிரி சொன்னபோது அக்கா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க பார்வதி கிட்ட. ஸோ கமர்தீனோட அக்கா பார்வதி கிட்ட அக்கான்றாங்க. அப்ப எனக்கே நீ அக்கானா எப்படி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போட்ட போர்டு இருக்கே வேற மாதிரி. இதுல குறிப்பா பக்கத்துலயே அம்மா நின்றுட்டு இருக்காங்க. யாரு? பார்வதியோட அம்மா. என்ன இவங்க வந்து அக்கான்றாங்க, நம்ம என்ன பண்றது இப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து சரி ஒரு போடு தான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது போகும்போது உன் ஆளையே மறந்துட்டியடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்க ஆளையே மறந்துட்டியடா தம்பி அந்த லெவலாடா இருப்பன்ற மாதிரி அங்க ஒரு கவுண்டர் போட்டு கமர்தீன் என்ன நம்மளை போட்டு இப்படி தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்களே என்ன அது இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்க்குற திறமைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து ஃப்ரெண்டு கூப்பிட்டு தனியா வந்து அட்வைசஸ் கேட்குறாங்க. ஸோ என்னடா எப்படா போகுது என் கேமே, ஏதாவது சொல்றா மச்சான், ஏதாவது சொல்லி விட்டியன்னா நல்லா இருக்கும் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னும் போது நல்லா போயிட்டு இருக்கு மச்சான், சூப்பரா போயிட்டு இருக்கேன், வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தான் சொல்றாரு அவன் ஃப்ரெண்டு வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க மைக்க பிடிச்சி அப்படின்ற மாதிரி சொன்னவர் தானே அவரு. கேம்லாம் நல்லா தான் பிளே பண்ற, உன் கேம் நல்லா தான்டா பிளே பண்ற, எதுவுமே ஃபீல் பண்ண தேவை, வரி பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு வெளியே உட்காந்துட்டு என்னென்ன சொன்னார் தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டு தப்பு பண்ணது எதுவுமே தப்பு ஒண்ணுதான் சொன்னார். 200% அது மட்டும் தாங்க தப்பு. மற்றதெல்லாம் அவன் மைக்க கைட்டி தாங்க வச்சு பேசினான். அதை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்ற மாதிரி ஏவி முட்டு கொடுத்தாரு. 200% சத்தியமா 200% ஆமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. சார் உள்ள வர்றது என்னன்னா தப்பை சுட்டி காட்டதான் சார் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அதுல வந்து கேமை நல்லா பண்றான், இதெல்லாம் சிம்பிளா பண்றான்ற மாதிரி சொல்லிட்டு போனா என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்க போது, என்ன புரிய போகுதுன்றது எனக்கு தெரியலையே. கேம் நல்லா பண்ற மச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்ப நீங்க தப்புகளே சுட்டி காட்டலன்னா அந்த தப்பு தெரியாமையே போயிடும் சார். அதை நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவன் இப்படிலாம் வார்த்தை விடாத, இந்த மாதிரிலாம் பேசாத, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் தப்பா இருக்குன்றது நீங்க எடுத்து உரைக்கணும். எடுத்து உரைக்கலன்னா அது கமர்தீனுக்கு மேலும் மேலும் டிராபேக்கா தான் போகும். வெளியே அவ்வளவு பேச்சு பேசினாரு, வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேச்சுல ஒரு 1/4% உங்க ஃப்ரெண்டு கிட்ட கமர்தீன் கிட்ட பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பேசுறாரான்னு பார்ப்போம். நம்ம ஓவரா போயிடக்கூடாது. நம்ம எதுக்கும் லைவை பார்த்துட்டு நம்மளும் பேசுவோம். இப்போ கரெக்டாக என்ன பண்ணும், அட்வைஸ் பண்றாருன்னா அந்த அட்வைஸை கரெக்டாக ஃப்ரெண்டு கிட்ட கன்வே பண்ணிட்டாருன்னா கமர்தீனோட கேம் பிளேக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவங்க தான் இன்புட் கொடுக்க வேண்டிய ஆட்கள். நம்ம ஃபேமிலி நமக்கு நல்லதான் நினைப்பான், வேற எவன் நினைக்கிறானோ இல்லையோ அவன் ஃபேமிலி அவனுக்கு நல்லதான் நினைப்பான். ஸோ அவங்களோட ப்ரியாரிட்டி அதுதான் சொல்லுவாங்கன்றது நம்புவோம். அடுத்து அக்கா தனியா கூப்பிட்டு வச்சு லைஃப் டிசைட் பண்ற ஸ்பேஸ் இது இடம் கிடையாது, எப்படி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற இடம் இது கிடையாது கமர்தீன். ஏன்னா கமர்தீன் வந்து ஒரு பக்கம் சத்தியம் செஞ்சுட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன், எல்லாமே பண்ணிக்கிறேன்ற மாதிரி வாக்குறுதி பார்வதி கொடுத்துட்டாரு. ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் சொல்றாங்க லைஃபை டிசைட் பண்ற இடம் இது கிடையாது, நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்கிட்டு அதை டிசைட் பண்றான்ற மாதிரி ஓப்பனா போட்டு சொல்லிட்டாங்க. இது இடம் இல்லை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. கேமை ஃபோக்கஸ் பண்ணு. அக்காவோட இன்டென்ஷன் தெளிவா இருக்கு, ஃப்ரெண்டை விட அக்காவோட இன்டென்ஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. ஓப்பனா கேமை ஃபோக்கஸ் பண்ணு, இந்த ட்ராக்ல போவாதரா அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வரும்போது பார்வதி வாங்க அக்கா அப்படின்னு சொன்னேன், சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு கேட்டேன். தங்கச்சி புரியுதா? அங்க என்ன பண்ணாங்க, பார்வதி கிட்ட அக்கான்ட்டாங்க. அங்க ஓகே பார்வதி கிட்ட அக்கா, இங்க வந்து சொல்லுமா தங்கச்சின்னு சொன்னேன். நீ உனக்கு அவ தங்கச்சி தான், இந்த லவ் ட்ராக்கு இதெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி கமர்தீன் அங்கே போட்டு முடிச்சு விட்டாங்க. இதுக்கு கமர்தீன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்றது பார்க்கணும். ஏன்னா கமர்தீனுக்கு 2ஆம் கட்ட சுச்சுவேஷன். இப்போ பார்வதி கிட்ட வாக்குறுதி வேற கொடுத்துட்டார், சத்தியம் பண்ணிட்டேன், வாக்குறுதி வேற கொடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே அங்கேயும் விட முடியாது. இப்போ அக்கா வேற வந்து லவ்வை வெளியே வச்சுக்கோ, இதெல்லாம் வெளியே போய் டிசைட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தங்கச்சின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க.
ஒரு பக்கம் அக்கா, இன்னொரு பக்கம் பார்வதி. பேபியா அக்காவா அப்படின்ற மாதிரி ஒரு தத்தளிக்கும் நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார் கமருதீன். ஸோ அதை பார்த்து முடிவெடுக்க வேண்டியதுதான். எனக்கு என்னமோ இது உள்ளுக்குள்ள இருக்கிறது உண்மையா இருந்து அப்படின்னு தான் பிரச்சனை கிடையாது. எனக்கு இது உண்மையாவே படமாட்டிக்குது. பார்வதி ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை தப்பை சரி பண்ணணும்னா கமருதீன் கூடவே இருந்து தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேம் பிளானுக்காக தான் மூவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல கமருதீன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.